வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு வந்து பார்த்தா, இது பற்றி தான் அரைஸ் கேஷின் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஜென்ரலாக வந்து இது என்ன டாபிக் இருக்குது, நம்ம ஆல்ரெடி வந்து 3 வீடியோ வந்து நம்ம எல்லாமே வந்து போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த பிஸ்னஸ் பற்றி. இன்றைக்கி நம்ம பேச போகிறது எதை பற்றின்னு வந்து பார்த்தா, ஒரு 2 டாபிக் இதில் இருக்கிற இன்கம்லேயே 2 இன்கம் பிரித்து நம்ம சொல்ல போகிறோம். நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எந்தெந்த இன்கம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம் இந்த பேஜில். இப்போ வந்து இதில் என்னென்ன இன்கம் எப்படி நம்ம இது பண்ணலாம், வந்து லெவல் இன்கம், ஸ்மார்ட் ஆட்டோஃபில் இன்கம் எப்படி நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்றதை பற்றி இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் வந்து இருக்க போகுது. இப்போ நீங்கள் எந்த பிஸ்னஸுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வந்து இப்போ நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் எம்எல்எம்னா இருக்கிறன்னா கான்செப்ட்னு வந்து பார்த்தா, நீங்கள் வந்து எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். அதுதான் வந்து பார்த்தா இந்த நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங்கிறது பிரச்சனையே வந்து பார்த்தா அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம இன்கம் எடுக்க முடியும். ஆனால் வந்து இந்த பிஸ்னஸில் பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. மெயினாக வந்து இது இப்போ ரீசெண்ட் டைமில் ஆரம்பித்து நல்ல க்ரோத்தில் இருக்க காரணமே வந்து அதுதான் ஸ்மார்ட் ஆட்டோஃபில் இன்கம் தான் வந்து நல்ல க்ரோத்தில் போயிட்டுருக்கு. இப்போ அந்த லெவல் இன்கம் நம்மளுக்கு எப்படி தராங்கன்றது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இதில் இருக்கிற பேக்கேஜஸ் பொறுத்து நம்ம எந்த பேக்கேஜ் எடுக்கிறாங்களோ அந்த பேக்கேஜ் பொறுத்து நம்மளுக்கு வந்து பார்த்தா லெவல் இன்கம் வந்து தருவாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இதில் வந்து டைரக்ட் ரெஃபரல். இப்போ நம்ம என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரக்ட் ரெஃபரல் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதில் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து குயிக்காக ஏர்னிங்ஸ் வரணும்னு வந்து பார்த்தா நம்ம யாரும் நம்ம தெரிஞ்சவங்களும் நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தா இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து இதில் இருக்கிற பேக்கேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த பேக்கேஜ் இதில் இருக்கிறது ஒரு 6 பேக்கேஜ் இருக்குது. அது எந்த பேக்கேஜ் எடுக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு 500 ரூபீஸ் பேக்கேஜாக வந்து நம்ம எடுத்துப்போம். அதிலேருந்து வந்து பார்த்தா ஒரு 20% வந்து நம்மளுக்கு கமிஷனு. இப்போ 500 ரூபீஸ் தான் வந்து பார்த்தா லோயஸ்ட்டு இதில் வர ஸ்டார்டிங் பேக்கேஜே வந்து அதுதான். 500 ரூபீஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வந்து பார்த்தா அதிலிருந்து வந்து பார்த்தா நம்மளுக்கு இப்போ நம்ம சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம யாருன்னா ஒருத்தர் ஜாயின் பண்ணி இப்போ நம்ம ஃப்ரெண்டை நம்ம தெரிஞ்சவங்க யாராவது ரெஃபர் பண்ணுறோம். ரெஃபர் பண்ணி அவங்க வந்து நம்ம ரெஃபரல் கோட் வச்சு இந்த பிஸ்னஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து 500 ரூபீஸில் 20% கமிஷன் வந்து பார்த்தா 100 ரூபீஸ் வரும். இது வந்து பார்த்தா நம்மளுக்கு எத்தனை லெவல் இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்து இதில் வந்து டேரக்ட் ரெஃபரல் தான் இவ்வளோ தான் பண்ணணும் அவ்வளோ தான் பண்ணணும்னு கிடையாது. இது நம்ம இஷ்டம், அன்லிமிட்டெட். இது நம்மளுக்கு எவ்வளோ தெரியுமோ நம்ம இஷ்டம் வந்து எவ்வளோ பேர் வேணால் நம்ம ரெஃபர் பண்ணால் அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து பார்த்தா 100 ரூபீஸ் டேரக்ட் ரெஃபரலுக்கு. அதே வந்து பார்த்தா இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம எப்படி கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்தா 11 லெவல்ஸில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ஒர்க்கிங் பிளான் லெவல் இன்கம்மு 11 லெவல் வந்து நம்மளுக்கு தராங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேரக்ட் ரெஃபரல் பண்ணிட்டு பாருங்கள், அவங்க வந்து லெவல் 1ல் வருவாங்க. அவங்க வந்து லெவல் 1ல் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள், அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அவங்க வருவாங்க, லெவல் 2 லெவல் 3. இப்போ வந்து உங்கள் ஸ்டார்டிங் நீங்கள் டேரக்ட் ரெஃபரலுக்கு வந்து பார்த்து டேரக்டாக நம்ம பண்ணுறது 20% கமிஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. அதே வந்து இப்போ நீங்கள் சேர்ந்து விட்ற பாருங்கள், உங்கள் டவுன்லைனர் வந்து அவங்க பண்ணுறதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2nd லெவல்லேருந்து 11th லெவல் வரைக்கும் வந்து தராங்க. இந்த லெவலுக்கு எவ்வளோ தராங்க, 2% வந்து கமிஷன் தராங்க. இப்போ நம்ம அதில் சொன்னால் 500 போட்டால் 100 ரூபீஸ். இப்போ வந்து உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தா இப்போ அதே மாதிரி வந்து அவங்க ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு 100 ரூபீஸ் வரும். இது அதிலேருந்து வந்து 10 அதுலேருந்து பர்சன்டேஜ் வருது, 10% 2% வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுலேருந்து 2%. இப்போ 100 ரூபீஸில் 2%ன்னு வந்து பார்த்தா 10 ரூபீஸ் வந்து நம்மளுக்கு வரும். இதே மாதிரி தான் இந்த 11 லெவலுக்கும் வந்து இதே ப்ராசஸ் தான் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறது. இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக இவங்க சொல்கிற கால்குலேஷன் எவ்வளோன்னு வந்து பார்த்தா நம்ம வந்து இந்த பிளானில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஏர்ன் பண்ணால் 5 கோடிலேருந்து 25 கோடி வரைக்கும் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தா நம்ம ஆள் சேர்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ஆள் சேர்த்து மூலிமா இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள் 10% கம்மி, அதை வந்து 20% கமிஷன், அதுக்கப்புறம் 2% நம்மளுக்கு கீழே வரவங்க அதெல்லாம் வந்து பார்த்தா 2% கமிஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த பிளானுக்கு வாங்க போவோம். இதுதாங்க வந்து மேஜர் பிளான். இந்த பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு மெயினாக நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இந்த ஸ்மார்ட் ஆட்டோஃபில் இன்கம் தான் வந்து மேஜராக வந்து பிஸ்னஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகுது. இப்போ எந்த பிஸ்னஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு காசு. பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம ஒர்க் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு காசு. இதில் வந்து என்னன்னு வந்து பார்த்தா இதுதான் வந்து மேஜராக இருக்கிற பேசிவ் இன்கம்மே. இது வந்து எப்படி நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்து 11 மேட்ரிக்ஸில் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இதுக்கு நம்ம எந்த ஒர்க்கும் வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம பண்ண தேவையில்லை. இந்த கம்பெனியில் வந்து எவ்வளோ ஐடி விதோ அதை பொறுத்து சீனியாரிட்டி பேஸஸ்லேயே வந்து அவங்களே வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து 11 லெவலுக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் நாங்கள் சொல்கிறது 2.75 கோடி வந்து இது மூலியமாக வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு நம்ம என்ன பண்ண எந்த ஒர்க்கும் நம்ம பண்ண தேவை, ஜஸ்ட்டு வந்து ஐடி போட்டாலே போதும். அதுதான் வந்து இந்த பிஸ்னஸ் சொல்கிறது. சீனியாரிட்டி பேஸில் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஐடி போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம குயிக்காக வந்து இந்த ஸ்மார்ட் ஆட்டோஃபில் இன்கம்க்கு வந்து நம்ம எலிஜிபிள் ஆகும். இது வந்து எப்படின்னு வந்து பார்த்தா இப்போ நம்ம சேரோன்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து ஒரு 4 பேர். இது வந்து இந்த 4 பேர் வந்து யார் சேர்க்கணும், நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை. இது வந்து ஓவரால் இந்த கம்பெனி எவ்வளோ ஐடி விதோ அவங்களாம் வந்து இப்போ நீங்கள் போடுறீங்க, அதுக்கு அடுத்தது ஒரு 5 நிமிஷத்தில் இது இன்னொருத்தர் ஐடி போடுறாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கீழே வந்துடுவாங்க. இது வந்து உங்களுக்கு கீழே வரும்போது இப்போ வந்து 4 மெம்பர்ஸ் அது மாதிரி வந்து உங்களுக்கு கீழே வரும்போது எவ்வளோ தருவாங்கன்னா 200 ரூபீஸ் தருவாங்க. அது வந்து உங்களுக்கு அடுத்தது 4 மெம்பர் வரும்போது 200 ரூபீஸ் தருவாங்க. அதே வந்து அது போயிட்டே இருக்கும். 4 மேட்ரிக்ஸில் தான் வந்து இவங்க அந்த 4/11 மேட்ரிக்ஸ் தான் வந்து இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ 4லேருந்து அதே மாதிரி வந்து 16 வரும்போது உங்களுக்கு வந்து 400 ரூபீஸ் அப்படியே வந்து அது கால்குலேட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். 64 வரும்போது வந்து பார்த்தா 1250 ரூபா சொல்கிறாங்க. இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 11 லெவலுக்கும் வந்து இது மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ லெவல் இன்கமுக்கு ஸ்மார்ட் ஆட்டோஃபில் இன்கம் என்ன டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்தா லெவல் இன்கம் வந்து நம்ம ஆள் சேர்க்கணும்.
ஆனால் வந்து ஸ்மார்ட் ஆட்டோ ஃபில் இன்கம் வந்து நம்ம ஆள் சேர்க்க வேண்டியதில்லை. ஆனால் அதுக்கும் வந்து இப்போ லெவல் இன்கம் உங்களுக்கு வந்து குயிக்காக பேமெண்ட் வேணும்னு வந்து பார்த்தா நம்ம ஆள் சேர்த்து விட்டிங்கன்னா குயிக்காக வந்து நம்மளுக்கு பேமெண்ட் எடுக்கும். அது லெவல் இன்கம் சொல்லுவாங்க. இப்போ ஸ்மார்ட் ஆட்டோ ஃபில் இன்கம் இது கம்பெனி பேஸிஸில் இது ஓவராலாக வந்து பார்ப்பாங்க. சீனியாரிட்டி பேஸிஸில் உங்கள் டவுனில் வந்து எவ்வளோ பேர் வராங்க அது பொறுத்து தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஆட்டோ ஃபில் இன்கம் வந்து தராங்க. இது வந்து ஸ்டார்டிங் இப்போ நீங்கள் ஐடி போட்டுட்டு ஒரு 20-25 டேஸில் வந்து ஃபஸ்ட்டு இந்த 4 மெம்பர் இருக்குது பாருங்கள், அது கிளிக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து 200 ருபீஸ் வருது. இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து ரெகுலராக வந்து எல்லாருமே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நான் வந்து அந்த இது இன்னும் எடுத்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதாவது ரெகுலராக வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. மேஜராக வந்து இந்த பிஸ்னஸ் எடுக்கிறது மெயின் காரணமே வந்து என்னென்னு வந்து பார்த்தா ஸ்மார்ட் ஆட்டோ ஃபில் இன்கம் தான். எதுலேயுமே வந்து நீங்கள் வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு காசு ஆக்டிவ் இன்கம் இது வந்து பேசிவ் இன்கம். நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணதாலும் வெறும் ஐடி மட்டும் நம்ம போட்டுட்டிங்கன்னு வந்து பார்த்தாலும் அது மூலிமா வந்து நம்ம வந்து 2.75 கோடி வைக்க நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஏன்னா வந்து சீனியாரிட்டி பேஸஸ் இந்த கம்பெனியே கொடுக்குறது லேட்டாக தான் வரும். நம்ம குயிக்காக இன்கம் வேணும்னு வந்து பார்த்தா நம்ம லெவல் இன்கம் ஆள் சேர்க்குற மாதிரி இருக்கும். அதில் மேஜராக வந்து கம்பல்சரி வந்து நம்ம ஆள் சேர்க்க வேண்டிய அவசியம் வந்து நம்மளுக்கு கிடையாது. மேஜராக ஐடி ஃபில் ஆகுது இந்த ஸ்மார்ட் ஆட்டோ ஃபில் இன்கம்க்கு தான் வந்து பார்த்தா நல்ல வந்து ஈஸியாக வந்து நம்ம வெறும் ஐடி போட்டு சும்மா உட்காந்துருந்தாலே வந்து பார்த்தா இந்த இன்கம் வந்து ஸ்மார்ட் ஆட்டோ ஃபில் இன்கம் வந்து நம்மளுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த என்னோடய லிங்க்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரிஜிஸ்டர் ஐடியிலேருந்து எல்லாமே நான் கொடுக்குறேன். அது மூலிமா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரை நான் கொடுக்குறேன். எதனா டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், ஐடி போட்டுக்கலாம். ஓகேங்க, தேங்க்யூ.